என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும். ஏனென்றால் உன்னை பாடாய்படுத்திய உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய உறவாக இருந்த 2 பேர், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அதாவது நேரடியாகவே உன்னை பாடாய்படுத்திய ஒரு பெண்ணும், மறைமுகமாக நின்று உன்னை காயப்படுத்திய ஒரு ஆணும், இந்த 2 பேருக்கும் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது. இவர்களை பற்றி செய்தி முதலாவதாக உன்னை தேடி வரும். என் பிள்ளை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு. எதற்காக கருப்பன் இதை சொல்கிறேன் என்று தெரியுமா? இவர்களை உனக்கு கண்டுகொள்ள வேண்டிய நிலை இப்போது உனக்கு இல்லை என்றால் இவர்கள் உனக்கு செய்த பாவம் அத்தனை பெரியது. இவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க போட்ட திட்டம் ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை இது நாள் வரையிலும் நீ கலங்கிய உன்னுடைய கலக்கத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம். உன்னை எந்த நிலையில் இவர்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அல்லவா? இவர்கள் யார் என்று இந்த கருப்பன் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி விடுகிறேன். இவர்களை மறைத்து வைப்பதனாலோ இவர்களை காப்பாற்றுவதனாலோ இனி எந்த ஒரு பலனும் இல்லை. இவர்கள் யார் என்று தெரிந்த போது அதற்கான தண்டனையை இவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பன் உன் முன்னால் நிற்கும் போதெல்லாம் உனக்கு நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்கொள் என்று எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொள்ள தயங்காதே என்றும் உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த நிலை உன் வாழ்க்கை என்னவாக மாறப்போகிறது, இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றி கொடுக்க போகிறது என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம். நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். நமக்கு இன்னல்களை கொடுத்த ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கு எல்லோரும் நினைக்கின்றார்கள். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய நினைக்காத மனது இவர்களை மட்டும் கெடுதல் செய்ய சொல்லிவிடுமா என்ன? ஆனால் என் குழந்தையே, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஒரு விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது என்பதை முதலில் உணர வேண்டும். என்னென்ன கனவுகளோடு இந்த வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்தாய் என்று இந்த கருப்பனுக்கு தெரியும் அல்லவா? அப்பனிடத்தில் தானே என் பிள்ளை கேட்டு தெரிந்து கொண்டாய். கருப்பா, எல்லாம் சரிதானா? இது இந்த வாழ்க்கை எனக்கு சரிபட்டு வருமா என்று கருப்பனிடத்தில் கேட்டாய். அந்த நேரத்தில் என் பிள்ளை என்ன செய்வாய் என்று தெரியுமா? உனக்கு அது நினைவில் இருக்கிறதா? கருப்பன் இதை வாழ்க்கையில் எப்படி எனக்கு பெற்றுக்கொள்வாய் என்று நீ சொன்ன வார்த்தைகள் உனக்கு நினைவில் இருக்கிறதா? எப்படியாவது இந்த வாழ்க்கை எனக்கு நீ கொடுத்தால் போதும் என்று நீ சொன்ன அந்த விஷயம் உனக்கு நினைவில் இருக்கிறதா? இதனை இனி ஒருபோதும் நீ மறக்காதே. இந்த விஷயத்தை ஒருபோதும் தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உன்னோடு இந்த கருப்பன் என் பிள்ளையின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ கேட்ட அந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்து விட்டு திருப்பி பார்ப்பதற்குள்ளாகவே இத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்து அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய். என் குழந்தையே, வாழ்க்கை என்பது எப்போதுமே நம்மை இன்னொருவர் அடிமைப்படுத்துவதல்ல. அன்பாகவும் அக்கறையாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தாலும் எல்லோரும் நல்லதொரு மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. நம் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு இது போலானால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ன? ஆனால் அதே நேரத்தில் இன்னொருவர் வீட்டிலிருந்து வருகின்ற பிள்ளையை பாடாய்படுத்தி எடுக்கிறார்கள். என் குழந்தையே, ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவான வாக்கை தான் இந்த கருப்பன் தந்து கொண்டிருக்கின்றேன். பெண்களுக்கு தான் இது போன்ற கொடுமை நடக்கும் என்றில்லை, ஆண் பிள்ளைக்கும் இது போன்ற கொடுமைகள் நடக்கத்தான் செய்கின்றது. பெண்கள் வீட்டிற்கு செல்லும் போது அங்கே கிடைக்கின்ற மரியாதை
மரியாதை மிகுந்த மனவேதனையை சிலருக்கு கொடுத்து விடுகிறது. அதே போல ஆணுடைய வீட்டிற்கு வருகின்ற பெண்ணுக்கும் அங்கு இருக்கின்றவர்களால் பல வழிகளிலும் மிகுந்த கஷ்டங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை பாடாய்படுத்தியவர்கள் இந்த பெண் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த பெண் வெறும் அம்புதான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த பெண் வெறும் அம்புதான் எய்தவர் பின்னே இருக்கிறார் என்று இந்த கருப்பன் சொல்கிறேன். என் குழந்தையே, அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்தவராக இருக்கலாம், அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த உன் வாழ்க்கை துணை பெற்றவராகவும் இருக்கலாம், அல்லது அவர்களோடு உடன் பிறந்த சகோதர உறவாகவும் இருக்கலாம். இதில் எந்த உறவு நீ இந்த வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட நொடியிலிருந்து உன்னிடத்தில் முகம் கொடுக்காமல் அல்லது அதிகமாக உன்னிடத்திலே நெருக்கம் வைத்துக் கொள்வது போல இருந்து கொண்டிருக்கிறார்களோ, சாதாரணமெல்லாம் அவர்கள் பழகுவதை பார்க்கும் போதே உனக்கு அது விசித்திரமாக தோன்றும். இது என்ன, நாம் இதற்கு முன்னால் பழகியதில்லை, இவர்களோடு சற்றென்று இந்த பழக்கத்தை கொள்கிறார்களே என்று நினைக்கலாம். அல்லது இவர்களோடு நீ பேச முயற்சி செய்தும் பேசாமல் முகத்தை தூக்கி கொண்டு செல்லலாம். இதில் ஏதாவது ஒரு குணத்தை கொண்ட ஒருவராக இவர் இருக்கலாம் என்பதை புரிந்து கொள். அப்பேற்பட்டவர் பின்னி இருந்து உன் கஷ்டங்களை கொடுக்க அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றார். இவர்கள் என்ன செய்கிறார்கள், எது செய்கிறார்கள் என்று கவனித்து இவர்களை சரியான நேரத்தில் சரியானபடி மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் உணர வேண்டிய தருணம் அல்லவா? இந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கையை நாம் உறுதியாக பெற வேண்டிய தருணம் அல்லவா? என்னவாகும் எதுவாகும் என்று நினைத்து கலங்காதே. இனி நடப்பதெல்லாம் நன்மைக்குதான் என்பதை நீ உணர வேண்டிய காலகட்டம். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ உறுதியாக பெற வேண்டிய காலகட்டம். உனக்கு இந்த கருப்பன் தகப்பனாக இருக்கும்போது யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் சீண்டி விடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படியே உன்னை சீண்டினால்தான் அவர்களுக்கு உறக்கம் வரும் என்றால் அந்த உறக்கத்தை அவர்களுக்கு நீ நிறைவாக உறக்கமான கடைசி உறக்கமாக கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. அப்பனுக்கு கோபம் வந்தால் அப்பன் எந்த நிலைக்கும் செல்வேன் என்பதை முதலில் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும். யாருக்கு தெய்வத்தின் மீது பயம் இல்லையோ, யாருக்கு தெய்வம் நமக்கு செய்கின்ற தவறுக்கு தண்டனை கொடுக்கும் என்ற எண்ணம் இல்லையோ, அவர்கள் ஒருபோதும் இறை நம்பிக்கை கொண்டு தெய்வ சன்னதியை நாடி செல்வதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. எந்த நிலையில் இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும். படைத்தவன் அந்த பணத்தை வைத்து தெய்வத்தை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறான் என்றால் அவனை விட்டால் இங்கு வேறு யாரும் கிடையாது. நீ தெய்வத்தின் முன்னால் நின்று அதை செய்கிறாய் என்றால் இதை செய்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் சொல்லும் போது அதனுடைய முழுமையான அர்த்தத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதை உணரும் போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் எதையும் மாற்ற முடியாது என்று நினைத்து கலங்காதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உனக்கு முழுமையான ஒரு புரிதல் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதை உணர வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு இன்னல்களை கொடுப்பது மட்டுமே தன்னுடைய வேலை என்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நிச்சயமாக அவர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயத்தை செய்துவிட மாட்டார்கள். அதே நேரத்தில் மற்றவருடைய கஷ்டங்களுக்கும் இவர்கள் காரணமாக நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனியும் நீ வருந்தாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில்
வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கென தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலுமே நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அங்கே மிகுதியாக நிற்கின்றது என்பதை மறந்து விடாதே. நீ தொலைத்ததெல்லாம் உனக்கு நான் மீட்டெடுக்க வருவேன். நீ இழந்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொண்டு வந்து தருவேன் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எவ்வளவோ இன்னல்களும் எவ்வளவோ சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை ஆட்டி படைக்கும் போதெல்லாம் அந்த நேரத்தில் நீ உறுதியாக நின்றிருந்தாயானால் இன்று நான் சொல்வது போல உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்களுடைய வாழ்க்கையை நான் ஒரு கை பார்த்து விடுவேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, கருப்பன் நான் இருந்து நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதை நீ நம்பு. உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ நம்பு. நீ தொலைத்ததெல்லாம் மீட்டெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என் குழந்தையே, உன்னை பாடாய் படுத்தியவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தானே கேட்கின்றாய். என் குழந்தையே, வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகள் இவர்களுக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். அந்த நேரத்தில் யாருமே இவர்களுக்கு உதவிகளை செய்ய முன்வர மாட்டார்கள். உன்னுடைய உதவியும் உன்னுடைய கருணையும் அவர்களுக்கு அந்த நேரம் நிச்சயமாக தேவைப்படும். என் குழந்தையே, ஆனால் அந்த நேரம் கண்டுகொள்ளாமல் நீ செல்ல வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்கிறேன். ஆனாலும் எனக்கு உன்னை பற்றி தெரியும். என் குழந்தையே, எவ்வளவுதான் நமக்கு கெடுதலை ஒருவர் செய்தாலுமே அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர்களை விட்டுவிடக்கூடாது என்று நீ நினைப்பாய். இதையும் மீறி நான் எதற்காக உன்னிடத்தில் இவர்களை கண்டுகொள்ளாதே என்று சொல்கிறேன் என்று தெரியுமா? ஏற்கனவே பலமுறை இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்து அவர்களுக்கு அந்த நிலையில் அவர்களுடைய அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்ற நீதான் சென்றிருந்தாய். உன்னால் தான் அவர்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்தார்கள். அவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிம்மதி கிடைத்தது. அப்படி இருக்கும்போது என் குழந்தை, நீ இதையெல்லாம் உணர்ந்து விடாமல் இந்த நிலையை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இப்போது அவர்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு பிறகும் நீ மீட்டெடுத்து கொடுத்த இந்த வாழ்க்கை நிச்சயமாக எண்ணாமல் மேலும் மேலும் தேவையற்ற பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதனால்தான் இந்த கருப்பன் இன்று அவர்களை இனிமேல் நீ கண்டுகொள்ளாதே. திருந்துவதற்கான அவர்களுக்கு கொடுத்த பல வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் என்று சொல்கின்றேன். என் குழந்தையே, அப்ப நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து விட்டால்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மறக்காதே. இந்த நொடி பொது உனக்கு என்னவாகும் எதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காமல் இரு. எப்போதும் இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. நன்மையும் தீமையும் ஒருவரால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பிரித்தறிய முடியும். நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும். இனியும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே. இனியும் எந்த சூழ்நிலையும் விட்டு விடாதே. யாருக்கும் அடிபணிந்து நிற்காதே. ஒருவர் உன்னை அடிமைப்படுத்த நினைப்பதோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களினால் உன்னை காயப்படுத்த நினைப்பதோ நீ ஒருபோதும் வருந்துவதற்குரிய செயல் அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். ஒருபோதும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக் கூடாது என்பதை நீ புரிந்து கொள். நல்லதொரு நிலைக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றத்தை உணர்வதும் நல்லதொரு திருப்பத்தை உணர இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில்
வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. சற்றென்று ஒரு நொடியில் நீ மாற்ற வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் எப்போதுமே உனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள். அப்பன் கருப்பன் நான் இன்று நடத்துகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நீ கட்டுப்பட்டு நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகி எந்நாளாலும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள். இதனால் வரையிலும் நடந்து முடிந்ததெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனியும் இவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் சென்றுவிடு. இனி ஒருபோதும் இவர்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே. ஒரு ஆண் ஒருவருக்கு இது போன்ற வாழ்க்கையில் சூழ்நிலைகளை எல்லாம் மிகவும் மோசமாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், அதற்கு ஒரு பெண் துணை நிற்கிறார் என்றால், இருவருமே இந்த வாழ்க்கையை பற்றி சரிதான புரிதலுக்குள் இருந்திருக்கிறார்கள் தான். ஆனால் இன்னொருவர் தான் முன்னால் நல்லபடியாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாக மாற்றித்தர தெய்வம் இருக்கிறது. இவர்கள் யார் உன்னை வழி நடத்துவதற்கு, இவர்கள் யார் உன் வாழ்க்கையை அளிப்பதற்கு என்பதை நீ உறுதுணையாக கொண்டு இனி நடக்கக்கூடிய எந்த நல்ல விஷயங்களையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். அருப்பன் இதனால் வரையிலும் உன்னை காப்பாற்றியது போல இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு காப்பாற்றி இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து உனக்கு நல்லபடியான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்கிறேன். கலங்காமல் இரு. நம்மை தேடி வருகின்ற நல்லவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடுகின்றாய். நம்மை தேடி வருகின்ற உண்மையானவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விடுகிறாய். அதன் பிறகு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எதுவும் சரியில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? என் குழந்தையே, நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலங்காமல் கொண்டிருந்தாலே போதும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் எப்போதுமே நீ சரியாக கவனிக்க தொடங்கு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென உணர்ந்து கொள்ள பழகு. இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நடந்து முடிந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் சர்வ நிச்சயமாக இந்த கருப்பனிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எது நடக்கிறது என்று ஒரு விதமான மன குழப்பத்தோடு இருப்பதை விட என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று எதிர்கொள்கின்ற ஒரு துணிவுதான் உன்னை இங்கே வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனதிற்குள் உறுத்தலாக இருக்கும். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு தவறை அவ்வப்போது தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இது வரும்போது உன்னை உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் நடத்தி தர வேண்டும் என்று முடிவினை சரியாக எடுக்கும் போது அதை உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதை மறந்து விடாதே. அதை நிச்சயமாக உனக்கு நான் எப்போதும் உறுதியாக பெற்றுக் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உன் வசமாகிட நீ எப்போதுமே முன்னே வந்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்து கொண்டே இரு. நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்னவென்று நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்தாலும் அதை உன்னால் அவ்வளவு சுலபமாக கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைக்கு நீ சென்று விடுவாய். எல்லாவற்றிலும் இருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடத்தும், மிகப்பெரிய நம்பிக்கைகளை உனக்கு கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பெற நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. அருப்பன் எண்ணியபடி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை இன்னல்களிலும் இருந்து உனக்கான பேரதிசயங்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கும். நீ தொலைத்ததையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டெடுத்து
இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த இடத்தில் காயப்படுத்தி இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ மீண்டு வருவாய் அல்லவா? சரி, இப்போது நாளை என்ன நடக்கப் போகிறது என்றும் இன்று என்ன நடக்கப் போகிறது என்றும் உன் அப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? நான் சொல்கின்றேன், என் குழந்தையே, அருப்பன் முன்பே உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்கான பேரதிசயத்தை இந்த கருப்பன் நான் நடத்தி கொடுப்பேன் என்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நீ விரும்பிய பல உண்மைகளை உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்று நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாயோ அதை நான் அப்படியே உன் வாழ்க்கையாக மாற்றி தருவேன் என்று உன் அப்பன் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அப்படியானால் நான் வாக்குறுதி கொடுத்த இந்த நேரம் உனக்கு சொல்ல வந்த வாக்குறுதிப்படி நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிய வேண்டிய இந்த நேரமாகும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் நாளாக உனக்கு அமையப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும். இதனை நீ உணர்ந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி என்றும் எது வேண்டும் என்றும் நீ மனம் விரும்பி நிற்கும் போது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள தயாராகி விடுவாய். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இனி எதற்கும் கலங்காமல் இந்த கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை எப்போதும் நீ இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும் அல்லவா? உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுத்து உனக்குள் நல்ல நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள துணியும் போது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து கொடுக்கும் அல்லவா? அப்படிதான் இந்த கருப்பனின் பிள்ளையான உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள், இவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை புலம்பிக் கொண்டிருக்காதே. யார் உன்னை ஏமாற்றினாலும், யார் உன்னை எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாலும் இனி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையாக நின்று நீ விரும்பிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.